ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வச்சோம். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸு. வெண்டைக்காய் புளிக்குழம்புல நம்ம வெந்தயம் இந்த மாதிரி கடுகு இப்படிலாம் போட்டு செம்மையாக டேஸ்ட்டாக வரும். அந்த புளியும் அந்த தக்காளி மட்டும் போட்டு வச்சாலுமே அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழம்போடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். தேங்காய் ஊற்றி வச்சாலே அதோட கொஞ்சம் டேஸ்ட்டும் மாறிடும். ஆனால் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேங்காய் ஊற்றினா தான் பற்றும். ஆனால் எனக்கு வந்து தேங்காய் ஊற்றாமே அளவாக வச்சு சாப்பிட்டாலே எனக்கு பிடிக்கும். சாப்பாடெலாம் லைட்டாக பிணைஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு பொரித்தோம். உருளைக்கிழங்கு வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பொரிப்பாங்க. நான் இந்த மாதிரி வச்சேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் குழஞ்சனால கலர் வந்து திக்காக தெரியல. காலைல இட்லி சாப்பிட்டோம். மதியத்துக்கு பார்த்தோம்னா நம்ம சாப்பாடு அந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். மோஸ்ட்லி வந்து நான் புளிக்குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். எப்போயாச்சும் தான் ரேராக தான் அரைச்சி ஊற்றுவோம். அதுக்கடுத்து வெங்காயம் வெள்ளைப்பழம் கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.